வணக்கம். KL ஐடி கார்டு ப்ளஸ் 3.0 ஆட்டோமேட்டிக் பல்க் ஐடி கார்டு மேக்கிங் சாஃப்ட்வேர். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸோட வந்து லான்ச் ஆகிருக்கு. 2.0க்கும் 3.0க்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ கரண்ட் டெக்னாலஜியான ஏஐ ஃபேஸ் டிடெக்ஷன் வச்சு கிராப் பண்ணுற ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடி கார்டு நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன விதமான நம்ம டைமை எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 3 பார்ட்டாக இருக்குது. ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அரேஞ்ச் கார்ட்ஸ், டூல்ஸ் அப்படின்னு 3 மெனு இருக்குது. இதில் டூல்ஸு அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கிராப்பிங்கு, பாஸ்போர்ட் ஃபோட்டோ லே பண்ணுறதுக்கான ஆப்ஷன், PSD to JPEG கன்வெர்ட்டரு, JPEG to PDF கன்வெர்ட்டர், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் அரேஞ்ச் கார்ட்ஸு அப்படின்றதில் நம்ம ஒர்க் பண்ணி முடித்த கார்ட்ஸை வந்து பிரிண்ட் அவுட்டுக்கு அனுப்பும்போது எப்படி லே பண்ணி கொடுக்குறது அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கான ஆப்ஷனு. இதில் வந்து சிங்கிள் சைடு பிரிண்ட்டுக்கும் சேம் டைம் வந்து டபுள் சைடு பிரிண்ட்டுக்கும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். 12:18 12:08 12:18 வரைக்குமே நம்ம வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒரு ஐடி கார்டு மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஐடி கார்டுக்கு தேவையான டேட்டா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டில் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்து ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட கார்டோட டெம்ப்ளேட் வந்து பிஎஸ்டி ஃபைலாக டபுள் சைடு அப்படின்னா ரெண்டும் தனித்தனியாக, ஃப்ரண்ட் சைடு தனியாகவும் பேக் சைடு தனியாகவும் ஃபைல்ஸை வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து இப்போது எக்ஸல் ஃபைலில் ஃபஸ்ட்டு வந்து லேபிள் ஃபஸ்ட்டு இதில் வந்து ரோலில் வந்து லேபிள் செட் பண்ணிக்கிறோம். கிளாஸு, ரோல் நம்பரு, ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி. இதில் கடைசியாக வந்து கடைசி காலத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ நம்பர் வச்சு சேவ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ நம்பர் அப்படின்ற போது எப்படின்னா, இப்போ இதோட ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா DSC 6101 இருக்கா. ஆனால் நம்ம ஃபுல்லாக அடிக்க தேவையில்ல, அந்த நம்பர் மட்டும் அடித்தா போதும். 6101 02 அந்த மாதிரி நம்பர் மட்டும் அடித்தா போதும், ஃபுல் நேமும் அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து ஃபோட்டோ இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி பிஎஸ்டி டெம்ப்ளேட்டு டிசைன் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் மட்டும் தனியாக ஒரு எந்த அளவுக்கு ஃபோட்டோ வைக்கணுமோ அதை தனியாக ஒரு லேயராக வச்சுக்கிறோம். இப்போ QR கோடு வைக்கிறோம் அப்படின்னா QR கோடு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை தனி ஒரு லேயராக வச்சுக்கணும். அதுக்கடுத்து மிச்சம் எப்படி எல்லா டேட்டாவும் டெக்ஸ்ட்டு எதாவது டெக்ஸ்ட் மாறணுமோ அதெல்லாம் டெக்ஸ்ட் லேயர் தனித்தனி லேயராக வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி தனித்தனி லேயராக. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த எக்ஸல் ஃபைலு, ஃபோட்டோ ஃபோல்டரு ப்ளஸ் வந்து நம்மளோட பிஎஸ்டி டெம்ப்ளேட் இதை வச்சு எப்படி வந்து கார்டு மேக் பண்ணுறது, நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கார்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து எடுத்த ஃபோட்டோ அப்படியே இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம கார்டில் வைக்க முடியாது. ஸோ அதை வந்து கிராப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிராப்பிங் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஃபோட்டோ கிராப்பிங்கு. இதில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஐடி கார்டு டெமோன்ற ஃபோல்டரில் ஃபோட்டோஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபேஸை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கிராப் பண்ணி காமிச்சிடும். இதில் வந்து உங்களுக்கு ஜூம் இல்லை ஒய்டாக இருந்தால் ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜூம் லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தலைக்கு மேலே எவ்வளோ இடம் வேணும் அப்படின்றதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சைஸு, இது வந்து டிஃபால்ட்டாக வந்து பாஸ்போர்ட் சைஸோட சைஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது சைஸு கிராப் பண்ணணுன்னாலும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இப்போது இஎம்ஐஎஸ்க்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து இஎம்ஐஎஸ்க்கு 25 KB உள்ளே வந்து ஃபோட்டோஸ் கேட்குறாங்க.
ஸோ நீங்கள் கிராப் பண்ணும்போதே இதையும் தனியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து தேவை அப்படின்ற பட்சத்தில் சேவ் ஃபார் இமை எய்ம்ஸ்ன்றதை நீங்கள் டிக் அடிச்சுட்டு ஜஸ்ட் கிராப் ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரில் இருக்க அனைத்து ஃபோட்டோவும் இந்த சைஸுக்கு ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி கிராப் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் ஃபோல்டரை சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிராப், அவ்வளோதான். இப்போ ஒரு 52 ஃபோட்டோஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு உள்ளேயே முடிஞ்சிடும். பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா கிராப்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகி அதுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதுவே கிராப் பண்ணி அதே சேம் டைம் வந்து 25 KB அதுவே வந்து சேவ் பண்ணி கொடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா 24 KB. இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ உள்ள ஃபேஸ் டிடெக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கிராப் பண்ணிடும். ஜஸ்ட் இப்போ கிராப் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு 2 பாஸ்போர்ட் இல்லை 4 பாஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் போயிட்டு இப்போ நம்ம கிராப் பண்ணியிருக்கோம்ல ஃபோல்டர், அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. கிராப்டு அப்படின்ற ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் சைஸ் என்ன அப்படின்றது 6x4 12 கட்டு. மோஸ்ட்லி நம்ம காமனாக வந்து மேக்ஸி இல்லை வந்து 12 கட்டு தான் அடிப்போம். ஸோ வந்து இப்போ ஒரு 12 கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 12 கட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எத்தனை பாஸ்போர்ட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாஸ்போர்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 இல்லை 4 அந்த மாதிரி. இப்போ மோஸ்ட்லி 4 கேட்குறாங்க அப்படின்னா 4 பாஸ்போர்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோல்டரில் இருக்க 52 பேருக்கும் 4 பாஸ்போர்ட் வச்சு சேவ் பண்ணி கொடுத்துரும் 12/8. அதுக்கு வந்து இந்த பிரிண்ட்டு அப்படின்ற ஒரு ஃபோல்டர் அதுவே க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 பாஸ்போர்ட்டு அதுவே வந்து வச்சு கொடுத்துரும். நாலு பாஸ்போர்ட்டு. இதை நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நம்மளோட டைம் வந்து எந்த அளவுக்கு மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஐடி கார்டு மேக் பண்ண போகிறோம். மேக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் அப்படின்னு போயிட்டு ப்ராஜெக்டில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, டேட்டா பேஸ் மேக் கார்டு அப்படின்னு 2 இருக்கும். இல்லை டேட்டா பேஸில் வந்து நம்மளோட எக்ஸல் ஃபைல், நம்ம டேட்டா சேவ் ஆகிருக்க எக்ஸல் ஃபைல், அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸில் போயிட்டு நம்ம ஃபைல் எங்கே இருக்கோ அந்த செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதில் இருக்க எக்ஸல் ஃபைலில் இருக்க டேட்டாவை எடுத்து செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஃபோட்டோவையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு எப்படின்னா ஏதாவது ஃபோட்டோஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் ஃபோட்டோவோட ரிப்போர்ட்டும் கொடுத்துரும். இப்போ வந்து நமக்கு வந்து 52 ரெக்கார்டு இருக்குது, ஆனால் ஃபோட்டோ வந்து 51 ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபோட்டோ மிஸ்ஸிங். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து என்னென்னா 42வது ரெக்கார்டுக வந்து மிஸ்ஸிங்கு. இந்த நம்ம எக்ஸல் ஃபைலில் 42வதுல ஃபோட்டோ இல்லை. இப்போ என்னன்னா ஒரு ஆப்சன்டீஸ்ன்னு கணக்கு வச்சுக்க வேண்டியதான். அப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்றதும் நம்ம இப்போ இன்கேஸ் ஃபோட்டோ என்னென்ன மிஸ்ஸிங்கோ அதுவும் கொடுத்துரும். இங்கே டெக்ஸ்ட் ஃபைலாகவும் சேவ் பண்ணி கொடுத்துரும், மிஸ்ஸிங் ஃபோட்டோஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எக்ஸல் இம்போர்ட் பண்ணிங்க, ஃபோட்டோவும் அதுவே லிங்க் பண்ணிக்கிச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ அந்த நம்ம வந்து அடிச்சிருக்கிறது வந்து 6102 மட்டும்தான் அடிச்சிருக்கோம்.
பட் ஆனால் அதுவே சர்ச் பண்ணிக்கிறோம். டிஎஸ்சி 6102 அந்த மாதிரி. இப்போ 6109ன்னு அடிச்சிருக்கோம். அது அந்த ஃபைல் நேம் எதுவோ அது ஜஸ்ட் நம்ம வந்து அந்த நம்பர் மட்டும் அடித்தா போதும், ஃபுல் நேம் அடிக்க தேவையில்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே லிங்க் ஆகிட்டு இதுக்கு அடுத்து வந்து மேக் கார்டு. இப்போ வந்து எக்ஸல் இம்போர்ட் பண்ணிட்டோம், ஃபோட்டோ லிங்க் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து மேக் கார்டு பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் சைடா டபுள் சைடா. இப்போ நம்ம வந்து சிங்கிள் சைடு பண்ண போனால் சிங்கிள் சைடு, இல்லை டபுள் சைடுனா டபுள் சைடு போயிட்டு டபுள் சைடு செலக்ட் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஃபைலு பேக் சைடு ஃபைல்னு ரெண்டு கேட்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு ஃபைலு, இதில் நம்ம ரெண்டு தனித்தனியாக டிசைன் பண்ணியிருக்கோம்ல, அதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு ஃபைலு, அதுக்கு அடுத்து வந்து பேக் சைடு ஃபைலு சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஎஸ்டி ஃபைலில் இருக்க எல்லா லேயரும் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடும். இங்கே லேயர் ஃபுல்லாக லிஸ்ட் ஆகிடும். நேமு, ரோல் நம்பர், கிளாஸ், இதெல்லாம் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் ஃபுல்லாக இங்கே வந்து டெக்ஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக இங்கே வந்து ஷோ ஆகிடும். அதுக்கு அடுத்து வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேமு அப்படின்ற இது, அதாவது பிஎஸ்டி ஃபைலில் நேமுன்ற அந்த லேயரு வந்து எந்த டேட்டா ஃபீல்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. நேமுக்கு பதில் ஸ்டூடெண்ட் நேம், நம்ம எக்ஸல் ஃபைலில் ஸ்டூடெண்ட் நேம்ன்ற அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் ரோல் நம்பருக்கு ரோல் நம்பர், கிளாஸுக்கு கிளாஸு, அதே போல் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாமே வந்து நம்ம அதாவது எப்படின்னா எந்த லேயருக்கு என்ன ஃபீல்டு அப்படின்றத அதை நம்ம எக்ஸல் ஃபைலில் இருக்க எந்த ஃபீல்டு அப்படின்றத லிங்க் பண்ணுறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து இப்போ இன்கேஸ் வந்து இதுலேயே வந்து கியூஆர் கோடும் பார் கோடும் நம்மளே வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம கியூஆர் கோடு வேணும் அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு டிக் மட்டும் அடிச்சிட்டா போதும். அடிச்சிட்டிங்க அப்படின்னா கியூஆர் கோடு இதில் நம்மளோட அந்த எக்ஸல் சீட்டில் இருக்க எந்த டேட்டாவை எல்லாத்தையும் கியூஆர் கோடில் இன்க்ளூட் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் டிக் அடித்தா போதும். இந்த மாதிரி டிக் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த டேட்டா ஃபுல்லாக வந்து கியூஆர் கோடை அதுவே மாற்றிக்கும். அந்த கியூஆர் கோடு வந்து எங்கே வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம்ல, கியூஆர் கோடுன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸை வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே கியூஆர் கோடுக்கு ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் சைடாக டபுள் சைடாக செலக்ட் பண்ணிட்டோம். சிங்கிள் சைடு அது ஃப்ரண்ட் சைடு ஃபைலும் பேக் சைடு ஃபைலும் செலக்ட் பண்ணோடனே நம்மளோட லேயர் ஃபுல்லாக லிஸ்ட் ஆச்சு. அதுக்கு அந்த லேயருக்கு எந்த எக்ஸல் ஷீட்டில் எந்த ஃபீல்டு அப்படின்றத நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு கியூஆர் கோடு வேணால் கியூஆர் கோடு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஐடி கார்டு அதுவே செலக்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லை நம்ம வேறு இடத்துல சேவ் பண்ணாலும் வேறு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து என்ன ஃபார்மெட்டு, ஜேபக்கில் சேவ் பண்ணணுமா பிஎஸ்டியில் சேவ் பண்ணணுமா அப்படின்றது சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து எத்தனை ரெக்கார்ட்லேருந்து எத்தனாவது ரெக்கார்டு அப்படின்றது ஃபுல்லாக வேணால் ஃபுல்லாக பண்ணலாம். இல்லை ஈவன் நீங்கள் ஒரு 50வது அப்படின்னா கூட 50வது மட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்தோம் அப்படின்னா 50வது மட்டும் ஒரு கார்டு மட்டும் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார்மட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, ஃபார்மட் டெக்ஸ்ட்டு அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, கம்மா போட்டு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அட்ரஸ் வந்து தனித்தனி லைனாக நம்ம அடிக்க தேவையில்ல. அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3ன்னு தனித்தனி லைனாக அடிக்க தேவையில்ல, ஒரே காலத்தில் அடிச்சிடலாம். எக்ஸல் ஃபைலில் ஒரே காலத்தில் அடிச்சுட்டு கம்மா போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மா வந்துச்சுன்னா அதுவே வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். கமாவுக்கு அடுத்து உள்ளது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்து ஃபார்மட் பண்ணிக்கும். அதுக்காக இந்த ஆப்ஷன் இது. அதுக்கடுத்து வந்து இப்போ ஃபோட்டோஸ் இருக்குது, அந்த ஃபோட்டோஸை வந்து கலர் கரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ கலர் கரெக்ஷன் கொடுத்துட்டோம், டிக் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐடி கார்டு டிசைன் பண்ணும்போதே ஃபோட்டோவையும் ஆட்டோமேட்டிக்காக கலர் கரெக்ஷன்
பண்ணி கொடுத்துரும். இன்கேஸ் ஒரு படம் அண்டராக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அண்டராக இருக்குது ஓவராக இருக்குன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கலர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கியூஆர் கோட் ஃபைல்ஸ். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்மளோட கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆன கியூஆர் கோடு இது ஐடி கார்டை தவிர்த்து வேற எதுக்காக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ரன் ஃபோட்டோஷாப் இன் பேக்ரவுண்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து விசிபிளாக வந்து ரன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். நம்ம ஹைட் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 1000 கார்டு அப்படின்றது வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ வந்து அந்த டைமுக்காக டைம் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஜஸ்ட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் கார்டு அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கார்டும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் கரெக்ஷனும் பண்ணிடும். இதில் வந்து இப்போ எப்படின்னா இப்போது இந்த டெக்ஸ்ட் வெளியில் போகாது. 95% அதுக்கு மேலே போச்சுன்னா அதுவே வந்து டெக்ஸ்டோட சைஸை குறைச்சி வச்சுக்கும். ஸோ வந்து நம்ம அதுக்கு அடுத்தும் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பார்க்கணும். இப்போது டெக்ஸ்ட் வெளியில் போயிடுச்சு, இல்லை பேர் நீளம் பெரிய பேராக இருக்குது வெளியில் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷனும் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஒரு 1000 கார்டு இருக்குது 2000 கார்டு இருக்குது அப்படின்னாலும் ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம போட்டுட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டீங்க மேக் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லா கார்டும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போது நம்ம ஐடி கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடி கார்டை வந்து பிரிண்ட் அவுட் கொடுப்போம். இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். கியூஆர் கோடும் தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இந்த தனித்தனி கார்டாக இருக்கிறத வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டுக்காக ஒரு அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே அரேஞ்ச் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் அரேஞ்ச் கார்ட்ஸ் போயிட்டு நம்ம எந்த ஃபோல்டரில் நம்ம ஐடி கார்டு சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியது. சூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் சைஸ் என்ன வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். A4லேருந்து 1218 வரைக்கும் இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது கஸ்டம் சைஸ் வேணுனாலும் கஸ்டம் சைஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு 1218 வந்து டியூப்ளெக்ஸாக கொடுக்குறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே பிரிண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொடுக்க போகிறோம். இதில் ஜஸ்ட் நீங்கள் 12:8 டியூப்ளெக்ஸ் பிரிண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டு தனி சீட்டாகவும் பேக்கு தனி சீட்டாகவும் நமக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரண்ட்டு தனி சீட்டாகவும் பேக்கு தனி சீட்டாகவும் சேவ் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கார்டோட பேக் சைடு எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். அப்படின்னா தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடிக்கும்போது கரெக்டாக வந்து அதோட பேக் சைடு வந்து மேட்ச் ஆகும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க இந்த கார்டோட பேக் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடிக்கிறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கும், அலைன்மெண்ட் எதுவுமே மாறாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து திருப்பி வந்து இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ ப்ரூஃப் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டூல்ஸ் போங்க, டூல்ஸ் போயிட்டு JPEG to PDF போங்க, போயிட்டு நம்மளோட அந்த பிரிண்ட் அவுட் ஃபோல்டர் இருக்குல்ல அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் as PDFன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து என்னென்னா நமக்கு நம்மளோட ஒரே சாஃப்ட்வேரில் ஐடி கார்டுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் பார்த்துக்கலாம். இதுக்காக வந்து ஒன்னொன்றுக்கும் ஒரு சாஃப்ட்வேருக்கு போய் நம்ம வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் 9842138433. இதுக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். தேங்க்ஸ்.